மீண்டும் களமிறங்கும் ஸ்டாலின். சற்று முன் திமுக வெளியிட்ட உற்சாக செய்தி. கொண்டாட்டத்தில் திமுகவினர். அதாவது நேற்றுதான் தமிழக முதல்வராக ஜோசப் விஜய் அவர்கள் முதல்வராக பதவியேற்றார். அவர் சட்டமன்ற தேர்தலில் 108 தொகுதிகளில் வெற்றி பெற்றும் முதல்வர் ஆவதில் பல சிக்கல்கள் ஏற்பட்டது. கிட்டத்தட்ட 4 முறைக்கும் மேலாக ஆளுநர் மாளிகைக்கு போய் வந்து கொண்டிருந்த விஜய் நேற்று முதல்வராக பதவியேற்றார். இவர் முதல்வராக பதவி ஏற்பதற்குள் பெரும் போர்க்களமே ஏற்பட்டுவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். கடைசியாக திமுக கூட்டணி கட்சிகளின் ஆதரவில் தற்போது விஜய் முதல்வராக பதவி ஏற்றி இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் பதவி ஏற்பு விழாவில் பேசிய முதல்வர் விஜய், சினிமாவில் கஷ்டப்பட்டு வெற்றி பெற வேண்டும் என இருந்த சாதாரண உதவி இயக்குனருக்கு பிறந்த பிள்ளைதான் நான். வறுமை, பசி எனக்கு நன்றாகவே தெரியும். நான் ஒன்றும் பெரிய மன்னர் பரம்பரையிலிருந்து வந்தவன் கிடையாது. உங்களில் ஒருவன், உங்கள் பிள்ளை, உங்கள் அண்ணன், உங்கள் தம்பி மாதிரி நான் என்று உணர்கிறேன். நீங்களும் அப்படி நினைப்பதால்தான் என்னை இங்கு நிற்க வைத்து இருக்கிறீர்கள். எனக்காக என் கூட நின்றதால் உங்களுக்கு ஏற்பட்ட கஷ்டங்களையும் அவமானங்களையும் பொருட்டாக எடுத்துக்கொள்ளாமல் என் கூடவே நின்று தற்போது ஜோசப் விஜய் எனும் நான் என்பதை உண்மையாக்கி விட்டீர்கள். எது சாத்தியமோ அதை மட்டும்தான் நான் செய்வேன். அப்போ சாத்தியம் இல்லாததை செய்ய மாட்டியா என நீங்கள் கேட்பது தெரிகிறது. இத்தனை கோடி மக்கள் என்னுடன் இருக்கும்போது எது வந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்ற உறுதி எனக்கு இருக்கிறது. தமிழகத்தின் நிதி நிலை மோசமாக இருக்கிறது. 10 லட்சம் கோடி தமிழ்நாட்டின் கடனாக இருக்கிறது. என்ன இருக்கு என்ன இல்லை என்பதை உள்ளே போய் பார்த்தால்தான் தெரியும். அதனை ஒரு வெள்ளை அறிக்கையாக வெளியிடுவேன் என பேசியிருந்தார் முதல்வர் விஜய். இந்த நிலையில் முதல்வர் விஜயின் உரைக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக திமுக தலைவர் ஸ்டாலின் தனது ட்விட்டர் பக்கத்தில் ஒரு பதிவை பதிவிட்டிருக்கிறார். அதில் தமிழ்நாடு முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள தமிழக வெற்றிக் கழக தலைவர் நடிகர் விஜய் அவர்களுக்கு எனது மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பதவி ஏற்றதும் தாங்கள் கையெழுத்திட்டுள்ள அறிவிப்புகளை வரவேற்கிறேன். ஆனால் எடுத்த எடுப்பிலேயே அரசிடம் பணமில்லை என பேச ஆரம்பிக்காதீங்க. அதெல்லாம் இருக்கு. மக்களுக்கு கொடுக்க மனசும் ஆட்சி செய்ய திறமையும் தான் வேணும். கடந்த 5 ஆண்டுகளாக கோவிட், வெள்ளம் போன்ற பல பிரச்சனைகளையும் ஒன்றிய பாஜக அரசின் ஓர வஞ்சனைகளையும் சமாளித்துதான் நாங்கள் எண்ணற்ற மக்கள் நலத்திட்டங்களை திறம்பட நிறைவேற்றினோம். 10 லட்சம் கோடி கடனை வைத்துவிட்டு கஜனாவை துடைத்துவிட்டு சென்றுள்ளது கடந்த அரசு என்ற குற்றச்சாட்டை முதல் உரையிலேயே சொல்லியிருக்கீங்க. அனுமதிக்கப்பட்ட வரம்புக்கு உட்பட்டே தமிழ்நாட்டின் கடன் அளவு இருக்கிறது. தமிழ்நாடு அரசின் நிதி நிலை பற்றி கடந்த பிப்ரவரி மாத பட்ஜெட்டிலேயே தெளிவாக நாங்கள் சொல்லிவிட்டோம். அது உங்களுக்கு தெரியாதா? அதன் பிறகுதான் நீங்கள் பல வாக்குறுதிகளை மக்களுக்கு கொடுத்தீங்க. உங்களுக்கு வாக்களித்த மக்களை ஏமாத்தி திசை திருப்ப வேண்டாம். நடைமுறைக்கு சாத்தியமானதை மட்டுமே வாக்குறுதிகளாக அளிக்கிறேன் என கூறி ஆட்சிக்கு வந்திருக்கும் நீங்கள் இப்பொழுதுதான் நிர்வாகத்திற்குள் அடியெடுத்து வைக்கிறீங்க. கூடிய விரைவில் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை எப்படி நிறைவேற்றலாம் என்னும் நுணுக்கங்களையும் எண்ணங்களையும் எங்களைப் போலவே நீங்களும் நிச்சயம் கற்றுக்கொள்வீர்கள் என நான் நம்புகிறேன். வாக்களித்த மக்களோடு சேர்ந்து நானும் அதையே எதிர்பார்க்கிறேன். தங்களின் ஆட்சியில் தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணம் தொடர மீண்டும் எனது வாழ்த்துக்கள் என்று தற்போது திமுக தலைவர் ஸ்டாலின் குறிப்பிட்டு இருப்பது பலரையும் அதிர வைத்திருக்கிறார். இந்த நிலையில் தமிழக அரசியலில் மீண்டும் ஒரு பரபரப்பு செய்தி வெளியாகி உள்ளது. அதாவது திருச்சி கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் குறித்த தகவல்கள் திமுகவினர் உற்சாகத்தில் ஆழ்த்தியிருக்கிறது. பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு
என இரு தொகுதிகளில் போட்டியிட்ட விஜய் இரண்டிலும் வெற்றி பெற்று விட்டார். இந்த நிலையில் முதல்வராக பதவி ஏற்றதும் முதல்வர் விஜய் திருச்சி கிழக்கு தொகுதி எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டார். இந்த நிலையில் 6 மாதங்களுக்குள் அங்கு இடைத்தேர்தல் நடத்தப்படும். திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அங்கு போட்டியிடலாம் என்ற தகவல் வெளியாகி உள்ளது. அதே நேரத்தில் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் முன்னாள் IAS அதிகாரி சகாயத்தை நிறுத்த திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. 2026 தமிழக சட்டமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கை முடிவடைந்து ரிசல்ட் வந்த நாள் முதல் முதல்வராக விஜய் பதவி ஏற்கும் வரை தமிழக அரசியல் களம் எதிர்பாராத திருப்பத்தை கண்டு கொண்டேதான் இருக்கிறது. பல ஆண்டுகளாக தமிழக அரசியலை நிர்ணயித்து வந்த திமுக அதிமுக கட்சிகளை பின்னுக்கு தள்ளி புதிய சக்தியாக உருவெடுத்துள்ளது தமிழக வெற்றிக் கழகம். தற்போதைய நிலவரப்படி தாவேகா 108 தொகுதிகளில் வெற்றி பெற்று தமிழகத்தின் தனி பெரும் கட்சியாக முதல் இடத்தில் இருக்கிறது. திமுக கூட்டணி 70க்கும் மேற்பட்ட தொகுதிகளிலும் அதிமுக கூட்டணி 50க்கும் மேற்பட்ட தொகுதிகளிலும் வெற்றி பெற்றது. இதில் அதிர்ச்சி தரும் விதமாக தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுக தலைவருமான ஸ்டாலின் தனது கொளத்தூர் தொகுதியிலேயே தோல்வி அடைந்தது மிகப்பெரிய விஷயமாக பார்க்கப்படுகிறது. அவரது மகன் உதயநிதி ஸ்டாலின் போட்டியிட்ட சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் வெற்றி பெற்று இருக்கிறார். கடந்த வாரம் வரை ஆளும் கட்சியாக இருந்த திமுக தற்போது எதிர்க்கட்சியாக மாறியிருக்கிறது. பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு என இரு தொகுதிகளிலும் போட்டியிட்ட விஜய் இரண்டிலும் வெற்றி பெற்றிருக்கிறார். இந்த நிலையில் முதல்வராக பதவி ஏற்றதுமே விஜய் திருச்சி கிழக்கு தொகுதி எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டார். இதனால் திருச்சி கிழக்கு தொகுதியில் இடைத்தேர்தல் நடைபெற இருக்கிறது. இதுவே தற்போதைய அரசியல் பரபரப்புக்கு காரணமாக மாறியிருக்கிறது. அடுத்த ஜனவரி மாதத்திற்குள் அங்கு தேர்தல் நடத்தப்பட இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் இந்த தேர்தலில் திமுக தரப்பில் மு.க. ஸ்டாலின் நேரடியாக களமிறங்க உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. கொளத்தூர் தொகுதியில் ஏற்பட்ட தோல்விக்கு பிறகு அனுதாப அலை உருவாகி இருக்கும் நிலையில் அதனை வெற்றிக்கான அலையாக மாற்றி வெற்றியை அறுவடை செய்து திமுக தலைவர் ஸ்டாலினை சட்டமன்றத்திற்குள் அனுப்ப திமுக திட்டமிட்டு இருப்பதாக கூறப்படுகிறது. மறுபுறம் தாவேகா சார்பில் முன்னாள் அமைச்சர் கூப்பா கிருஷ்ணன் போன்ற அனுபவம் வாய்ந்த வேட்பாளரை நிறுத்தலாம் எனவும் ஆலோசனை நடைபெற்று வருகிறது. இதனால் இந்த இடைத்தேர்தலில் போட்டி மிகவும் கடுமையாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கிடையில் மூத்த IAS அதிகாரி சகாயம் தாவேகா சார்பில் போட்டியிடலாம் என்றும் தகவல்கள் வெளியாகி உள்ளது. கனிம வள கொள்ளை உள்ளிட்ட விவகாரங்களில் கடுமையான நிலைப்பாடு எடுத்திருந்த அவர் மக்கள் மத்தியில் தனிப்பட்ட வகையில் அறிமுகம் பெற்றவர் என்பதால் அவரை களமிறக்கலாம் என தாவேகா ஆலோசித்து வருவதாகவும் கூறப்படுகிறது. அதேபோல் திருச்சி கிழக்கு தொகுதியில் கிறிஸ்தவ சமூகத்தினர் அதிகமாக இருப்பதால் அதனை கருத்தில் கொண்டு வேட்பாளர் தேர்வு செய்யப்படலாம் என்றும் சொல்லப்படுகிறது. இதனால் தேர்தல் வியூகங்கள் பல கட்டங்களாக தயார் செய்யப்பட்டு வருவதாகவும் தகவல்கள் வெளிவந்துள்ளது. மேலும் இந்த இடைத்தேர்தல் என்பது வெறும் தொகுதி போட்டியாக இல்லாமல் தமிழக அரசியலின் அடுத்த கட்ட நிலையை தீர்மானிக்கும் முக்கிய தேர்தலாக மாறும் என அரசியல் ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். என்னதான் தாவேகா பல கட்டமாக யோசித்தாலும் முதல்வர் ஸ்டாலின் களமிறங்கினால் தற்போது உண்டாகி இருக்கும் அனுதாப அலை அவருக்கு வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தும் என்று உளவுத்துறை கூறியிருப்பதாக தகவல் வெளிவந்துள்ளது. இதனால் ஸ்டாலின் திருச்சி கிழக்கில் வெற்றி பெற்று மீண்டும் சட்டமன்றத்திற்குள் வருவார் என்று திமுக சார்பில் கூறப்பட்டு வருகிறது. மேலும் இந்த தகவல் அறிந்த திமுக தொண்டர்கள் நாயகன் மீண்டும் வரார் என்று தற்போது மிகுந்த உற்சாகத்தில் இருந்து வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், திருச்சி கிழக்கு இடைத்தேர்தலில் ஸ்டாலின் அவர்கள் போட்டியிடுவது பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.